ஹாய், வெல்கம் டு தமயா ஃபேஷன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டோட கம்ப்ளீட் டிராஃப்டிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நான் டீச் பண்ணியிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் ஷீட்டை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. பேண்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சஸ். நான் 1 இன்ச்சில் எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 1 இன்ச்சஸ் நம்மளோட ஃபுல் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். என்னோட இது 38 இன்ச்சஸ். நான் 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணும் போது எனக்கு 37 இன்ச்சஸ் கிடைக்குது. என்னோடய பேண்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சஸ். நான் அந்த 37 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 37 எங்கே வருதோ அங்கே நீங்கள் இந்த 37 மார்க் பண்ணிக்கோங்க. 37ல் இருந்து நமக்கு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 2 இன்ச்சஸ், அதுக்காக நான் அதனால் 37லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட பேண்ட்டோட லென்த்து, ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். 2 இன்ச்சஸ் தான் விடணும்னு இல்லை, உங்களுக்கு 1 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கிறேன். இது நம்மளோட வெயிஸ்ட் லைன், ஓகேங்களா? அந்த வெயிஸ்ட் லைனில் நம்ம இப்போ மார்க் பண்ணணும். வெயிஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் பண்ண போகிறோம் நம்ம ஹிப்பில், வேஸ்ட்டில். ஸோ அதனால் இங்கே நம்மளோட ஹிப்போட மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணணும். என்னோட ஹிப்பு பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ். அந்த 42 இன்ச்சஸோட நான் ஈஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் போதும். மேபி எனக்கு ஃபிட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 42 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 45 இன்ச்சஸ் கிடைக்குது. இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு 11.25 கிடைக்குது. இந்த 11.25 தான் நம்ம இந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 11.25 மார்க் பண்ணிக்கணும். இந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம 11.25 மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராச் மார்க் பண்ணணும். கிராச்சோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹிப் டிவைடட் பை 4 + 2 இன்ச்சஸ். நம்மளோட ஹிப் எவ்வளவு 42 இன்ச்சஸ் இல்லைங்களா, அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு 10.25 கிடைக்கும். இதோட நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 12.25 வரும். இதுதான் நம்மளோட கிராச் லென்த்து. கிராச்சோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12.25. அதை நம்ம இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த மேலே அந்த இது வெயிஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, வெயிஸ்ட் லைன்லேருந்து 12.25 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஹரிசாண்டலாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஹிப் லைன், ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே வெயிஸ்ட் லைனில் 11.25 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே இதை ஹிப் லைன்லையும் சேம் 11.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மார்க்கை 11.25 நீங்கள் ஹிப் லைன்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கே 11.25க்கு ஸ்ட்ரைட்டாக வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிராச்சோட வித்து மார்க் பண்ணணும். கிராச்சோட வித்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 30லேருந்து 42 அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. 40க்கு மேலே 44, 46 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 50 இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வித்து, அதாவது கிராச்சோட வித்து மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து அந்த கிராச்சோட வித்து வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராச்சோட லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராச்சோட லென்த்தோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே அந்த இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்படியே ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் இந்த இதுக்கும் கர்வாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க.
நீயோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட லென்த் இதுலேருந்து நம்மளோட வெயிஸ்ட் லைன்லேருந்து நம்மளோட நீயோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். என்னோட நீயோட லென்த் பார்த்தீங்கன்னா 19.5. அந்த 19.5 மார்க் பண்ணி இங்கே வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டலாக ஒரு இதுதான் என்னோட 19.5. இந்த 19.5ல ஹரிசாண்டலாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹிப் லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து நம்மளோட கிராச்சோட வித்து இருக்கு இல்லைங்களா, இதில் வரைக்கும் உள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லைனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். இதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது, 6.75 இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் வந்து 6.75 இருக்குது. அதே இதை வந்து நம்மளோட நீ லென்த்லையும் மார்க் பண்ணிக்கணும். 6.75 எங்கே வருதோ அதை வந்து நம்மளோட நீ லென்த்லையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்மளோட ஆங்கிள் லைன். இது வந்து நம்மளோட ஆங்கிள் லைன். நம்ம இந்த இல்லைங்களா அதே மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து நீ லைன்லேயும் மார்க் பண்ணணும், ஆங்கிள் லைன்லேயும் மார்க் பண்ணணும். 6.75 அதை வந்து இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 லைனையும் ஹிப் லைனில் இருந்து நீ லைன் அண்ட் ஆங்கிள் லைன், இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 3 லைனையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆங்கிளோட ரவுண்டு மார்க் பண்ணணும். என்னோட ஆங்கிளோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ். நான் அந்த 12 இன்ச்சஸை 4ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு வந்து 3 கிடைக்குது. அப்போது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிளில் இங்கேருந்து 3 இன்ச்சஸ், இங்கேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 3 இன்ச்சஸ் நம்ம இந்த ஆங்கிள் லைனையும் இந்த நீ லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த நீ லைனையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேருந்து இது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த இடத்துக்கு இந்த இடத்து வரைக்கும் இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹிப் கர்வ் லெக் கர்வ் இருந்துச்சுன்னா லெக் கர்வை வச்சு இந்த கிராச் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராச்சில் இருந்தும் இந்த நீயோட லைன் எங்கே வருதோ அந்த இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரவுண்டோட மெஷர்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இருந்துட்டு உங்களுக்கு இந்த லைன் வந்து ஆங்கிள் லைனில் எங்கே டச் ஆகுதோ அங்கே வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் வேணாலும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிராச் லைனில் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இங்கேயுமே 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏன்னா ஸ்டிச்சிங்காக வேணும் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு 1/2 இன்ச் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து அந்த பேண்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, எலாஸ்டிக் வச்சு ஒரு பேண்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதை அட்டாச் பண்ணணும். அதுக்காகவும் இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக நான் எல்லா இடத்துலையுமே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இங்கே நம்ம கட் பண்ணும் போது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆங்கிள் லைனை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் லைன் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இது மாதிரி நம்ம 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி
இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் போட போகிறோம். பேக் பேட்டர்னுக்கு ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை வந்து இந்த பேட்டர்ன் ஷீட் மேலே ப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சைடு அதாவது கிராச்சுக்கு இந்த சைடு ஃப்ரண்ட் பேட்டர்னை ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி பேக் பேட்டர்ன் ஷீட்டில் உங்கள் ஃப்ரண்ட் பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், பேக்கில் வந்து பம் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பேட்டர்னும் பேக்குக்கு ஒரு பேட்டர்னும் போடுறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேட்டர்ன் போட்டோம். இப்போ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து மேலே வந்து ஒரு நம்ம கிராச்சோட வித்து எவ்வளோ வச்சுருந்தோம், 2.5 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட வித்து வந்து இப்போ நீங்கள் மேபி வித்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு 2.5 எடுத்துங்க வைங்க. நாங்கள் வந்து 2.5 வச்சுருந்தேன். ஸோ அதனால 0.5 கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இதே கிராச்சோட வித்து நம்ம இப்போ 2.5 வச்சுருந்தோம், இதுலேருந்து 0.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணி இங்கே மேலே வச்சோம். இங்கே வந்து நம்ம எவ்வளோ வச்சோமோ அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வைக்கணும், இந்த இடத்துல இருந்து. இப்போ கிராச்சோட வித் வந்து 2.5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 2.5 இன்ச்சஸை நான் வந்து இந்த இதில் இருந்து இங்கே 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டையும் இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இது வந்து நம்மளோட நீ லென்த்து, இது வந்து நம்மளோட ஆங்கிள் லென்த். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம், நம்மளோட கிராச்சோட விட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதில் டிவைடட் பை 2 பண்ணணும். நான் வந்து 2.5 மார்க் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து 1.25 வருது. அந்த 1.25 வந்து நம்ம இந்த ஆங்கிளோட லைன்லேருந்து வெளிப்பக்கமாகவும் இந்த இங்கே இருக்க இந்த ஆங்கிளோட லைன்லேருந்து வெளிப்பக்கமாகவும் இந்த நீ லைன்லேருந்து வெளிப்பக்கமாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1.25 நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி உங்களோட ஆங்கிள் லைன்லையும் நீ லைன்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிள் லைன்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் இதையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இதுலேருந்து இதை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடணும். நம்ம உட்காரும் போது நமக்கு வந்து பேக் சைடில் மட்டும் கீழே வந்து இறங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பேக்குக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது நமக்கு பேக்லையுமே இறங்காம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல் மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே மட்டும் ஒரு 1 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மேலே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச்சஸ். எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் இந்த 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இந்த கிராச்சோட லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஒரு பாதி கிராச் இருக்கும் இல்லைங்களா, அந்த லைனில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டுருங்க. இப்படி பாதி கிராச்சில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இந்த இடத்துல கட் பண்ணால் போதும், இங்கே கட் பண்ண தேவையில்லை. இது இப்படியே கிராஸாக கொண்டுட்டு வந்து இப்படி கட் பண்ணி ஆஸ் யூஷுவல் இப்போ போல் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பேக் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பேக் பார்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதனால பேக் பார்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் வந்து ஆங்கிள் மடித்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி ஆங்கிளை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க.
பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கிளாத்தில் எப்படி லே பண்ணி கிளாத் கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பேக் பார்ட் கட் பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து நான் ஆன் ஃபோல்டாக போட்டிருக்கேன். இப்போ நமக்கு 2 பீஸ் வேணும் இல்லைங்களா, அதனால் ஆன் ஃபோல்டாக போட்டு பேட்டர்ன் ஷீட்டை வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் வந்து கிளாத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி நான் மார்க் பண்ணிட்டேன். சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சேம் இதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸையும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஆன் ஃபோல்டில் இருக்குது. ஏன்னா 2 பீஸ் வேணுங்கிறதுனால நம்ம இதை ஆன் ஃபோல்டாக போட்டிருக்கிறோம். இல்லைன்னா இந்த பேட்டர்னுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் பேண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ், பேக்குக்கு 2 பீஸ் ஆன் ஃபோல்டு இல்லாமல் தனித்தனியாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் 2 பீஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஆன் ஃபோல்டாக போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம், இது பேக் கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து ஆன் ஃபோல்டில் இருக்காது. மேபி நீங்கள் கட் பண்ணும் போது இந்த இடம் ஆன் ஃபோல்டில் இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 பீஸும் வந்து ஃப்ரண்ட் பீஸு, சேம் அதே மாதிரி இந்த 2 பீஸும் வந்து பேக் பீஸு. எந்த சைட்லேயுமே ஆன் ஃபோல்ட் இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பார்த்துடலாம். இது வந்து பேக் பார்ட். சரிங்களா? அந்த பேக் பார்ட் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். க்ராச் வந்து இந்த மாதிரி உள் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 க்ராச்சுமே இந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே இந்த 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம க்ராச்சை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். க்ராச் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. 2 சைடு இப்படி சேர்த்து வச்சுட்டு இதை இப்படியே வச்சு பின் கூட பண்ணிக்கோங்க. பின் கூட பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டோட 2 க்ராச்சையும் இப்படி சேர்த்து வச்சு அடிச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி பேக் சைட்லேயுமே 2 க்ராச்சையும் சேர்த்து வச்சு அடிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடும் உள்ளே பார்த்துருக்கணும். 2 ஃப்ரண்ட் சைடும் இப்படி உள்ள டுகெதராக இருக்கணும். சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 க்ராச்சுமே அட்டாச் பண்ணியாச்சு. பேக்கோட க்ராச்சும் அட்டாச் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட க்ராச்சும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ கீழே காலோட ஹெம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு சொல்லி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடம் வரைக்கும் நாச் பண்ணியிருக்கோமோ அங்கே வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே தானே கட் பண்ணியிருக்கோம், திரும்ப ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சிருங்க. இப்படி மடிச்சுட்டு வச்சு பாருங்கள், கரெக்டாக அங்கே 1 இன்ச் இருக்குதான்னு வச்சு பாருங்கள். நமக்கு 1 இன்ச் இருக்குது. இந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த 2 க்ராச் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 க்ராச்சையும் இப்படி சேர்த்து வைங்க. இப்படி சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த 2 க்ராச்சையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணுங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து காலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழேருந்து எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ 2ஐயும் இந்த மாதிரி 2ஐயும் இப்படி சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படியே வந்து இந்த மாதிரி இப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி இந்த க்ராச்சுக்கு இந்த சைடில் வரணும். இப்படி இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே இந்த சைடும் அப்படியே வந்து இந்த எண்டு 2ஐயும் சேர்த்து வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க.
இப்போ எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச்சஸ்க்கு எடுக்கிறோம். போய் ஃப்ரீயாக ஆகிறதுக்காக நம்ம ஒரு 0.25 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1.25 இதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து 2.5 இருக்கும். அப்போ 2.5ஓட நம்ம ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக 3.5. நம்ம வந்து அந்த பெல்ட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். லென்த்து பார்த்தீங்கன்னா 49 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். இப்போ வந்து வித்து பாருங்க, பெல்ட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் இருக்குது. லென்த் வந்து 49 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். $49 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். 49 இன்ச்சஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளாத் வந்து பத்தலை. ஸோ நாங்கள் வந்து அட்டாச் கொடுத்துருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு 49 இன்ச்சஸ் இங்கே வருது. இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெல்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து டோட்டலாக வந்து 48 இன்ச்சஸ் வந்துச்சு. சீமுக்காக 1 இன்ச்சஸ் சேர்த்து 49 ஆட் வச்சோம். இப்போ அந்த 1 இன்ச்சஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டிலேருந்து 1 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே சைடில் வர்ற மாதிரி இந்த இடத்துல கூட இப்படி மடித்து இந்த ஒரு சைடில் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. பிசு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துலையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி ஆகிடுச்சு. பெல்ட்டு நம்ம அப்படியே பேண்ட் பீஸில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். உங்களோட பேண்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே உங்களோட பெல்ட்டோட நல்ல பக்கம் டொகதராக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணுங்கள். பின் வேணும்னாலும் நீங்கள் அங்கங்கே சேர்த்து இப்படி வச்சு பின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு சுற்றி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெல்ட்டை வந்து பேண்ட்டில் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டேன். நான் குட்டியாக ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் ஸ்ட்ரெச் பண்ணாமல் அப்படியே அந்த கிளாத்தோட ஃப்ளோலையே லைட்டாக சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சின்னதாக ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி இந்த ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, பெல்ட்டை இந்த பேண்ட்டோட அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பீஸை வந்து அப்படியே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு லைன் இருந்திருக்கும் இல்லைங்களா, இந்த லைன் மேலே இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்த வந்து ஸ்டிச் பண்ணும் போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 2 இன்ச்சஸில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விடுறதுக்கு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே வந்து கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகி வரல. ஏன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோன்னா எங்கேயுமே நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து நமக்கு கிடச்சிடும். நம்ம வந்து இப்போ எலாஸ்டிக்கோட கேல்குலேஷன் பார்த்துடலாம். என்னோடய பேண்ட்டில் என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 48 இன்ச்சஸ் இருக்குது. என்னோடய வேஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 30
9 inches இருக்குது. நான் வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து நான் வந்து எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம எலாஸ்டிக் எடுக்கணும். நான் 39லேருந்து ஒரு 3 inches மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு 36 inches எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட நான் ஒரு 1/2 inch மட்டும் இல்லை 1/2 inch ஆர் 1 inches ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 1 inch வந்து ஸ்டிச்சிங்காக. ஸோ மொத்தமாக நான் வந்து 37 inchesக்கு வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தமயா ஃபேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் போட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக்குள்ள ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 37 inchesக்கு வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பேண்ட்டில் வந்து ரோப்பு போடுவோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் தான். நான் வந்து எலாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம இந்த பேண்ட்டில் வந்து 2 inches விட்டுருந்தோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே எலாஸ்டிக் விடுறதுக்காக அதை வந்து அப்படியே உள்ளே விடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி உள்ளே போகணும். ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வியர் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஹிப்பில் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால இப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே விடுங்க. இப்போ நான் அப்படியே உள்ளே விட்டு இந்த எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த வரைக்கும் வந்துட்டேன். இது நல்லா இப்படி உள்ளே எடுத்து விட்டுட்டு இப்படி இதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. எந்த இடத்துலையும் ட்விஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கணும். அதுதான் மெயின். இப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இந்த எடுத்துருங்க. பின்ன எடுத்துட்டு இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு நம்ம எவ்வளோ 1 inches விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த ரெண்டையும் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வைக்கணும். இப்படி சேர்த்து வச்சு அடிக்கக்கூடாது. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 1/2 inch விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 inchக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 1/2 inch வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே எடுத்து விட்டுருங்க. ஈவனாக அப்படி உள்ளே இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு இந்த ஸ்டிச் இருக்குது, அந்த ஸ்டிச்சு இதை ப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் இழுத்து வைங்க. இப்படி இழுத்து வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க. எலாஸ்டிக்ல மட்டும் விழாம பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு கம்ப்ளீட். நமக்கு வந்து பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம எந்த இடத்துலையும் எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாம நீட்டா வந்துடுச்சு.